சாமியோட ஊதிக்கிறது அட ஒதுங்கி நிக்கிறக்கா சிவாய் இந்த பெண்ணை பார்த்தேன் என் கொட்டை அந்த விட்டு முத்துராட்ச கொட்டை அதான பார்த்தேன் ஏகப்பட்ட பேர் இப்படிதான் சொல்றாங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்னது நான் அனைத்து கலைகளையும் எனக்கு பர்மா கலை மர்மக்கலைனா என்ன தெரியுமா ஆம்பளை மும்பளை திருட்டுத்தனமா திருட்டு ஒரு சாமியார் என்ன பேசிக்கிறீங்க சாமி மன்னிச்சுக்கோ சாமி தெரியாம முடிவார் எங்க சாமி சொல்றீங்க சாமி உங்களுக்கு மருமக்களை தான் தெரியும் ஆனா எங்க சித்தி ஒரு விட்டு கூடு பாயும் வீடு விட்டு வீடு பாயும் கருப்படி விட ஆயக்கலை 64 தெரியும் சாமி ஆயாச்சு ஏன் சாமி நீங்க முட்டும் திறந்த மனிதர்கள் இல்ல ஒண்ணும் திறக்காம இருக்கீங்க அதை திறந்து வச்சு நாய் கடிச்சு போறதா இப்ப உள்ள வந்து அதுதான் வந்து சாமி கிடையாது அப்புறம் சாமிகள் பெண்ணாசையை வெறுத்து விட்டு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து நீங்க ஏறெடுத்து பார்த்தது இல்ல உங்க கொட்டு அந்த வயலே தெரியும் நீங்க பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சாமி வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்களா சாமி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சாமி சாந்த மாட்டோம் நான் பார்த்துக்கிறேன் பெண்ணாசையை வெறுத்த ஒரு சுவாமியை என்ன செய்கிறாய் கட்டுபடி கட்டி போடினா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் இவ ஆளான நாசமா போக எப்படி ஒரு சாமியா நீங்க இதை முட்டும் சொல்ல முடிவு தானே அப்ப அங்க போய் நக்கிறதுக்கு அப்படியே சாமி பரவச நிலை அடைத்து விட்டு போகலாமா சாமி புத்தகத்தை வாங்கலாமா சொல்லி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஐயா சுவாமி தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் புனல் செயல் இருக்கு எதுக்கு உள்ள போனீங்க செயல்ல ஒரு பாலியல் பலாகாரம் பண்ணியா பாலியல் பலாத்காரம் ஒரு 65 வயசு கிழவி குளுக்கோஸ் பண்ணி விட்டு பாவி உனக்கு காம வெறுக்கு வேற ஆள கிடைக்கல 69 வயசு கிழவி கெடுத்துருக்கியா காய் வெட்டி கட்டிட்டு சாமியார் மாதிரி ஒரு விஷயம் தெரியுமா
இந்த நாட்டுல எல்லா சாமியும் சொல்லல, காவி வெட்டி கட்ட பல பேரை நம்பவே கூடாது. ஆமா ஆமா பல முடிய கெடுத்துட்டா. ஆமா ஆமா உங்களை மாதிரி நான் எப்பேற்பட்ட சாமி? ஆமா நல்லவர். பெண்ணாசையை போயிட்டு வரீங்க. எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது. எடுத்து பார்க்க நீங்க கட்டிப்பட்டு தூக்கி போட்டு அமுக்குவீங்க. யாரு? நானா? நீங்க தான். இப்ப சாமி பரவச நிலையில இருந்தேன். யாராவது சொல்லி விடுறது உங்களுக்கு? கண்டபடி கையை விட்டு என்ன வச்சிருக்காங்க? அப்ப அது வேணாமா? ஒரு பொம்பளை அண்ணத்தை பாத்தியா? அப்பத்தை கேட்டியா? அண்ணத்தை பாத்தியா? கிண்ணத்தை உடைச்சியா? பொம்பளை மரியாதை ஊத்துறதுக்கு என்ன மரியாதை? யூ ரெஸ்பெக்ட், டாக் ரெஸ்பெக்ட். Please help me. Please help me. Please help me. சுவாமி, நீங்க என்ன இங்கிலீஷ்ல பேசுறீங்க? ஐயா நான் தண்ணி பிச்சுக்கிட்டா. கம்மி பிச்சா? நான் தெரு முச்சத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு ஐயா. என்ன ஊரே மாதிரியா? ஏன் நான் சாமி நானு? நீ தெரு முச்சத்துல பிச்சை எடுக்கறியா? ஆமா. எங்க சித்தி பாண்டியில பிச்சை எடுக்குது. முகத்தை பாரு. நான் பிச்சை எடுக்கிறத பிடிக்கிட்டு போறாரு நீ. உனக்கு சித்தி நீ மயன். ஆமா. துப்பு கட்டவங்கடா. முளைங்க. பொம்பளை பிள்ளை நாகரிகமா இருக்க பழகணுமா? ஆச்சி யார்கிட்ட நாகரிகம்? ஆண்களுக்கு மரியாதை ஊத்தி பழக. பாய்யா போல பொம்பளை பேச மாதிரி ஆம்பளை நாகரிகமா நடந்துட்டு பொம்பளை நாகரிகமா தான் நடந்துக்குவா. நாகரிகம் சரி போனா போது சாமி நொட்டிமே எந்த பொண்ணு கையெழுத்து தானே கும்பிடுவா. இருமா சாமி நினைச்சு கையெழுத்து கும்பிட கட்டி பிடிக்க வர மூதேவி பையல. சாமி மேல தப்பே கிடையாது. அவர் உங்க வீட்டுக்கு வந்தாரா சாமி? சாமி உங்க வீட்டுக்கு வந்தாராங்க. இல்ல அதான் செவரன் இருக்கிற ஆசிரமத்துல படுத்து இருக்கிறேன். நீங்க தான் போய் சாமி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. ஒரு புடி பூச்சி கூட இல்ல. சரி உங்களாலதான் எனக்கு புள்ள உண்டாரம். என்ன தப்பு இருக்கு? அதான் ராப்பூஜை போடாம வேற என்ன? புருஷனுக்கு பிள்ளை வைக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தலைக்கணும், ஒரு புத்திர பாக்கிய இந்த பாலா பழம் வயிற்றுல வரணும்னு எங்கேயாவது 7 கடல் 8 கடல் தாண்டி போய் சாமி கும்பிட்டு அங்கெல்லாம் கிடைக்கல. சரி சாமி நல்ல நாச்சு கிடைக்கணும்னு அதுக்குதான் நீ புத்திர பாக்கியம் கேட்டு வரும்போது நாங்க குத்திராபிஷேகம் பண்றோம். என்ன அபிஷேகம்? குத்திராபிஷேகம் நல்லா பண்ணீங்க. நல்லா கிடைச்சி உங்களோட சேர்ந்து என்ன தூக்கி உள்ள போட்டீங்க. இங்க பாரு பொம்பளை பிள்ளை இன்னைக்கு ஆம்பளைக்கு கீழே தெரிஞ்சுக்க. பாயா நாங்க இருக்கு பொம்பளை கீழே இருக்குண்ணா. நாங்க செய்யறது எதையும் உங்களால செய்யவே முடியாது. தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப ஒரு பொம்பளை நீங்க ஒரு சொன்னீங்கல்ல பிள்ளை காட்டு நீ வர புள்ள காட்டு வரேன்னு ஒரு ஊர்ல 2 பேரும் சேர்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பொம்பளை மட்டும் பழண்டு சிரிக்கின்றாங்களே பிள்ளை பக்கம் துப்பு இல்ல நீல எதுக்கிட்டு உசுரா இருக்க சாவுடின்றாங்களே. என் ஆம்பளை பார்த்து கேட்கணும் தானே? நாங்க புள்ள கொடுத்தா பக்க மாட்டேன் சொல்றோம் இல்ல சமக்க மாட்டேன் சொல்றோம். நீ கொடுக்க வேண்டாம் மூதேவி. நாங்க கொடுக்க கொடுப்போம் கோட்டை எடுத்து குப்பை அடிச்சு படுத்து வாங்க நான் கொடுப்பேன். அப்புறம் ஆம்பளை அவங்களை எப்படி புள்ள வைக்கிறா? குடுக்குறாங்க சாரத்துல அப்படியே ஓட்டக்கால ஆட்காக்கால கலக்குறாங்க. என்ன ஓக்கக்கால அதுதான் வாங்கிட்டு வந்துச்சு. நான் கேக்குறேன் அப்ப ஆம்பளை ஆம்பளை புள்ள வைக்க முடியா? வைக்க முடியுமா உன்னால? எங்க ஆம்பளைங்க நல்லா 16 பிள்ளைய கொடுப்பாங்க. ஆமா புழுக்கு புழுக்குன்னு இது தள்ள மாதிரி தள்ளிட்டு இருந்தாங்க ஆம்பளைங்க. இப்ப ஒரு பிள்ளை பார்க்கறதுக்கு அது சோடா பட்டு தண்ணி இருக்கு. சரக்குல பாத்தீங்கன்னா குடும்ப கட்டு போற மாத்திரையை கலந்துடுறாங்க. புள்ள பார்த்து பாத்தீங்கன்னா முக்குனாலும் வெளியில வர மாட்டேன் புள்ள குடிச்சு எடுத்தாங்க. நாங்க பாட்டுக்கு இப்படி தள்ளாடி கிடக்க வேண்டியதா இருக்கு. நாங்க இப்படி தள்ளாடி கிடக்க நீ அடுத்த படி சவரையை ஊசி போற ஆம்பளை முகர கிடையாது முகர வந்துட்டு ஆட்டிக்கிட்டு குடுக்கல. நாங்க புள்ள வைக்கிறது தண்ணியை போட்டு பெற்றாலும் எங்களோட பிள்ளை எங்களால வருதா இல்லையா? மூடு நான் கேட்கிறேன் 10 மாசத்துக்கு பிள்ளைய சுமக்கிற தாய் தானே. 10 மாசம் சுமக்கும் போது உன் வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை இது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் உன்னால சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க? வயிற்றுக்குள்ள இருக்கையில பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சிருவீங்களா? உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? என்னால முடியும். என்னால முடியும். நான் சாமி புண்ணியத்துல நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தர்மம் கிடைச்சா என் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆம்பளை பிள்ளைதான் பொம்பளை பிள்ளைதான் சொல்லி முடியும். சாமி அந்த அந்த ஒரு இதை மட்டும் சொல்லி கொடுங்க சாமி. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? ஆம்பளை பிள்ளை கழுத்து பிடிக்கல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கோட்டு வாங்கி உள்ள ஊத்தோம்னா கொப்புக்கு வாந்தி எடுத்தா பொம்பளை பிள்ளை, மேற்கொண்டு கோட்டு கேட்டா ஆம்பளை பிள்ளை. ஆனா குடியாருக்கு பிறந்தது சரி என்ன குடியாரு ஆரம்பத்துல இருந்தே குடி ஓட்டு மருந்தோ இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி கூடாது. உன்னோட குடும்பம் எங்களால பாலா போகுது. நான் கேட்டேன் எங்களால செய்ய முடியுமா செய்ய முடியும் சொல்லல. தரிசா கிடக்கிற நிலத்தை உழுது
உன்னால பயிர் செய்ய முடியுமா? இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ஆமா. குடிச்சா ஆம்பளை பிள்ளை அபக்கணும் கத்துக்கணும் பொம்பளை பிள்ளைன்னு. நீ குடிச்சிட்டு வர ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு ஆம்பளை கிடைக்கிற 700 500 600 பொண்டாடி கையில குடிப்பிய. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோட்டு, அந்த கோட்டுக்கு கேட்டா உடம்பு என்னவாமா குடிக்கிறேன்னா உடம்பு வலிக்குதான். ஒரு ஹோட்டல் பத்தாத மூதலுக்கு இன்னொரு ஹோட்டல் வாங்கி சேர்த்து அடிக்கிறது. அதுக்கு சைடிஷ் இதை 200 ரூபாய் கொண்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுத்து குடும்பம் நடத்துன்ற. நீ குடிச்சிட்டு வந்து முத்தம் கொடுக்க வரையில நாட்ட சாக்க முடியல. இந்த சரக்கு என்ன சரக்கு அடிக்குன்னு தெரியல. 145 ரூபாய் சரக்கு அடிக்கிறியோ? எங்களுக்காச்சும் 145 200 300 முடிஞ்சு. நீ வாரத்துக்கு 10,000 செலவுன்றிய. உங்களாம் எதை போட்டு அடிக்கிறது? நான் என்ன சொல்றேன், நல்ல சரக்கை வாங்கி சாப்பா. நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? நாங்க குடியால அழைச்சா நீங்க போய் உட்காந்துட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு புருவா ஹைட்ரேட் பண்றேன், முடிய ஹேர் ட்ரை பண்றேன், கையில கொடுக்குறேன். இதுல நாங்க தண்ணிய போறோம் சொல்றியே. ஏன் நாங்க தண்ணி அடிக்கிறோம்? ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால குடிச்சவனை விட கல்யாணத்துக்கு அப்புறம் குடிச்சவன் அந்த நாட்டுல இருந்தீங்க. ஏன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, சாராங்கிற பிசாச உள்ளதெல்லாம் பொண்டாட்டிங்கிற காட்டேரி எங்களால அடக்க